சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் என்னை பலப்படுத்தி உங்களுக்கு முன்பாக நிறுத்தின என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பரலோக தகப்பனே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தம் காதுகளிலே தொனிக்கட்டும் ஆண்டவரே. லீதியாளின் உள்ளத்தை திறந்து கொடுத்த கர்த்தர்தாமே, உடைய பிள்ளைகள் கேட்குற அந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பீராக. உங்கள் வார்த்தை விசுவாசிக்க நல்ல இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நீங்கள் செயலாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இன்றைக்கும் கூட நான் உங்களுக்கு முன்பாக என்ன சொல்லணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல். பாவங்களை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது என்பதாக நமக்கு தந்திருக்கிற அந்த லெந்தன நாட்களை நம்ம ஆசிரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட நமக்கு ஒரு கிருபையின் காலம் என்று தான் சொல்ல முடியும். இந்த நாட்களில் நம்ம அதிகமாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ நம்ம லெந்து நாட்களை தபசு நாட்களே ஆசிரிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் நம்ம கணக்கு பார்க்கும்போது நம்ம அதிகமாக ஆண்டவருக்குள்ளே நெருங்கி இருக்கோமா, நம்ம ஆவிக்குரிய காரியில் இன்னும் வளர்ந்துருக்கிறோமா அப்படி சொல்லி நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். உலக பிரகாரமாக எத்தனையான காரியத்தில் நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம். இது வளர்ந்துருக்கோமா, இந்த தொழில் வளர்ந்துருக்கா, இந்த வருமானம் பெருகியிருக்கா அப்படி சொல்லி. ஆனால் இந்த ஆவிக்குரிய வகையில் நம்ம நினைச்சோம் அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். அதான் ஆண்டவர் கிருபை நாட்களாக வருஷத்தில் ஒரு 40 நாள் நீ நினைச்சோம் என் பாத்தில் அமர்ந்து உன்னை நிதானித்து பாரு, உன்னை ஆராய்ந்து பாரு, என் சமூகத்தில் அதிகமாக நீ வா, இந்த நாளை நீ பயன்படுத்திக்க அப்படி சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு காலம். அப்போ இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட கேட்க என்ன கொண்டு போகணும், இதை மட்டும் நீ பேசு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படி சொல்லி. ஆண்டவர் நம்ம தேவனிடத்தில் எப்போதும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார் பாருங்க. அவன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படி சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறான். ஆண்டவர் இரக்கமுள்ளவர் இரக்கமுள்ளவர்னு. ஆனால் ஆண்டவர் பாவங்களை மறைக்கிறவனுக்கு இரக்கமே என்ன செய்யாது, கிடையாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்போ அந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்கணும். ரொம்ப பாவிகளை நேசிக்காரு. ஆனால் பாவத்தை நினைச்சார வெறுத்து தள்ளுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் முதலாவது ஒரு பிரசங்கித்த போது முதலாவது வாயிலிருந்து வந்த வார்த்தை மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி யோவான் ஸ்நானகனும் முதல் பிரசங்கத்தில் முதல் வார்த்தை என்ன சொன்னார், மனம் திரும்புதலை குறித்து மனம் திரும்புகள் அப்படி சொன்னார். பேதுரும் கூட பிரசங்கித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் அப்படி சொல்லி. ஏன் இந்த மனம் திரும்புதலை பற்றி ரொம்ப முக்கியமாக ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது அப்படின்னா, ஒரு மனது எங்கேயோ போயிட்டுருக்க மனதை டக்குன்னு திருப்பது லேசான காரியம்தான். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அதான் நீங்கள் மனம் திரும்புங்க. உங்கள் மனம் எங்கேயோ போயிட்டுருக்கு, எந்த திசையிலையோ போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் சந்திப்பார். சந்தித்து என் பிள்ளைகளுடைய மனதை இங்கே திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே சாலமோனை நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம், சாலமோனுடைய மனதும் மாமிசமும் விரும்பின ஒன்றையும் கூட அவர் என்ன செய்யலை, விளக்கவே இல்லை. எல்லாவற்றையும் யாரும் அனுபவிச்சாருன்னு பார்க்குறோம். நாம் ஒரு காலத்தில் இன்றைக்கும் கூட நம்ம அப்படி தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம மனசு விரும்பினதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம மாமிசம் ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு என்னச்சோம் நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு தோன்றினபடி நம்ம விருப்பத்தின்படிலாம் அப்படி அந்த சாலமோனை போல தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மையும் கர்த்தர் நினைச்சாராம், தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேடி நம்மளை நினைச்சாராம், திரும்ப பண்ணினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது நம்மளும் ஆண்டவரை தேடி போகலை. நான் பாடல் கூட பாடுவோம், நான் தேடி போகலை, அவர் தான் என்ன தேடி வந்தாரையான்னு பாடல் பாடுவோம். அப்போ நம்மளை ஒவ்வொருத்தரையும் தேடி கர்த்தருடைய கிருபை. நம்ம ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், அது நம்ம நல்ல ஒரு இயேசுவை பற்றி நல்லா அறிந்திருந்தாலும்,
ஊழியம் கூட செய்து கொண்டிருந்தாலும் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இருக்குன்னா இல்லை. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுவா, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு அன்றைக்கி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் மீண்டும் நம்மளை பார்த்து கர்த்தர் தான் நினைவு போட்டுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, நான் ஊழியனா செய்து கொண்டு இருந்தாலும் கூட, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும், இயேசுவை நன்றாக அறிந்திருந்தாலும் என் உள்ளத்தில் நான் நினைச்சேன் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்தித்தார். அதுக்கு பிறகு தான் நினச்சேன் ஒரு மனம் திரும்புதலோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மனம் திரும்புதலை குறித்து நம்ம பார்க்கும்போது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பாவின்னு யாரை சொல்லியிருக்குன்னா, இயேசுவை பற்றி அறியாத அந்நியர்கள் தான் நினச்சது பாவி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பாவி ஒரு பாவம் செஞ்சுட்டா ஆண்டவருக்கு எப்படி என்ன செய்யுமா, கோபம் வருமா. அந்த பாவம் செய்யும்போது அவனுக்குள்ள முடிவு என்னென்னா நரகம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிறகு யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். அப்போ அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும்போது, அந்த பாவம் செய்யும்போது ஆண்டவர் கோவப்படுவார். பிள்ளைகள் பாவம் செய்யும்போது என்ன செய்வாராம், வேதனைப்படுவாராம். நம்ம எடுத்துக்கிடுவோமே, நம்ம தெருவை எடுத்துக்கிடுவோம். அந்த தெருவில் எப்போ பிள்ளைகள் தான் ஒரு பிள்ளை பாவம் செஞ்சுன்னா நம்ம கேள்விப்பட்டால் என்ன நினைப்போம், ஏன் அந்த பிள்ளை இப்படி செய்யுது அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம், கோவப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளை அந்த தவறை நம்ம செய்தால் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப வருத்தப்படுவோம். அதே போல் ஆண்டவரும் கூட அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைலாம் ஆகின பிறகு நம்ம பாவம் செய்தோம்னா அவருடைய இருதயம் ரொம்ப நினைச்சோம் துக்கப்படுமா, வேதனைப்படுமா. அப்போ இன்னைக்கு ஒரு பாவி மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பாவி மனம் திரும்ப ஆசைப்பட்டால் என்ன செய்யணும்னா, நம்ம அதுக்கு உதாரணம் ஒன்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அந்த பகுதியை பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து என்ன செய்யாங்க, கர்த்தரை துதித்து பாடினாங்க. அப்படி துதித்து பாட அந்த சிறைச்சாலையில் ஒரு பெரிய அசைவு என்ன செய்து ஏற்படுகிறது. அந்த அசைவு நிமித்தமாக அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு பேப்பரில் இது வரைக்கும் நீங்கள் செய்த பாவத்தெல்லாம் எழுதி ஒரு லிஸ்ட்டு மாதிரி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. நம்மளும் அப்படி தான். நம்ம ஒரு நாட்களில் நம்ம ரட்சிக்கப்படும் போது மனம் திரும்பும்போது நம்ம பாவத்தில் அப்படி எழுதிலாம் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கல. ஆனால் இவர் சொன்னார், ஒரே ஒருத்தர் ரொம்ப சிம்பிள், பாவி மனம் திரும்பும்போது ரொம்ப சிம்பிளான காரியம். என்ன சொன்னார்னா, அந்த 31 அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய், விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம பாவம் செய்துட்டோம்னா அந்த விசுவாசம் நமக்கு போதாது, அது நமக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி நம்ம பாவம் செய்தோம்னா நம்ம என்ன செய்யணும்னா, பாவ அறிக்கை தான் நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவம் செய்யும்போது அவனுக்கு இருக்கிற முடிவு நரகம். ஆனால் அவருடைய பிள்ளையாக நாம் பாவம் செய்யும்போது அவருடைய உறவிலிருந்து நம்ம என்ன செய்வோம், பிரிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய உறவு, கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து நம்ம என்ன செய்தோம், நம்ம அக்கிரமங்களே பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக தடுப்பு சுவராக இருக்கிறது. அதனால தான் நம்ம பாவம் செய்யும்போது நம்ம உறவிலிருந்து நம்ம என்ன செய்தோம், பிரிக்கப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி ஒரு பிள்ளை அவருடைய பிள்ளையாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, பாவ அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம், நம்ம எப்படி பாவ அறிக்கை செய்யணும்னா, நம்ம இரவில் படுக்க போகும்போது, ஆண்டவரே இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தேனா, நான் அங்கே போனது இங்கே போனது எல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம அறிக்கை இடணும். அதே மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் ரட்சிக்கப்படுகிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம், நல்லா அறிஞ்சிருந்தோம். அப்படி விசுவாசியாக ஆன பிறகும் கூட நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு விதத்தில் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். பாவத்துக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிலாம் கிடையாது. பொய் சொன்னாலும் அதே பாவம், அதே தான். கொலை செய்தாலும் அது பாவம்தான். அப்போ இன்றைக்கி அவருடைய பிள்ளைங்க நாம்
அனிதனமும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாகணும். நம்ம செய்கிற பாவத்தை அது அறிக்கை செய்து மிக மிக ஒரு முக்கியம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல எடுத்துக்காட்டு எதுன்னு சொன்னால், அந்த இளையகுமாரன் கதையை கூட நம்ம சொல்லலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த மனம் திரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த இளையகுமாரன் தான். ஏன் ஒரு பாவி கிடையாது. இந்த இளையகுமாரன் வந்து ஒரு பிள்ளை. அப்போது பிள்ளையாக இருந்து பாவம் செய்தான். இந்த 15-17 பார்க்கும்போது அவன் புத்தி தெளிந்து, இதுதான் பாருங்க ஒரு உணர்வு. புத்தி தெளிந்த பிறகுதான் தன் தகப்பனை பற்றியே நினைக்கிறான். இந்த புத்தி தெளிவதற்கு முன்பதாக மனம் போல வாழ்கிறான். மனம் விரும்புதெல்லாம் அவன் தான் வாழ்கிறான். மாமிசம் விரும்புதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். அப்படி வாழ்ந்தவன் இப்போ புத்தி தெளிது. புத்தி தெளிந்தவர் தான் அது வரைக்கும் தகப்பன் வீட்டை பற்றி நினைக்கவே இல்லை, சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம தகப்பன் வீட்டில் இப்படி நம்ம ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணுமா அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. நம்ம தகப்பன் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருந்தோம், இங்கே ஒரு அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு பின்னாடி நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் புத்தி தெளிஞ்சோடனே அப்பா கிட்ட ஓடி வந்து நினச்சிதான். அப்பா கிட்ட அவன் சொல்கிறான். அப்பா கிட்ட போய், தகப்பனே உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். அப்போ இங்கே ஒரு மனம் திரும்புத ஒரு செயல் வருது. அவன் மனம் திரும்புறது மட்டுமல்ல, அவன் செயலிலும் அவன் எதை காட்டுறான். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு. இந்த இளையகுமாரன் மனம் திரும்பிட்டான். உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஒரு உண்மையான மனம் திரும்புதல் பாருங்கள். அப்போது நிறைய நேரத்தில் நம்ம பாவத்தை மறைச்சிருந்தோம். சில நம்ம உதாரணத்துக்கு பார்க்கும்போது இந்த ராகேலை நம்ம எடுத்துக்கிடுவோம். யாக்கோபு தன் சொந்த தேசத்துக்கு வரும்போது வருகிற வழியில் அந்த லாபான் கேட்காரு, என் சுரூபத்தை போய் நீங்கள் ஏன் திருடிட்டு போனீங்க அப்படி சொல்லி. ஆனால் அந்த ராகேல் வந்து தான் புருஷனுக்கும் தெரியாது, தான் அப்பாவுக்கும் தெரியாதபடி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பெட்டிக்கு மேலே என்ன செஞ்சிட்டாங்க? அவள் உட்காந்து இதை மறைச்சி வச்சுட்டான். அவங்க அப்பா கிட்ட வரும்போது இன்றைக்கி எனக்கு அவன் அப்படி சொல்லி என்ன செஞ்சுட்டான்? ஏதோ ஏமாற்றி சொல்லியாச்சு. சொன்னோன்னு அப்பா கிட்டே போகலை. ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகும்போது உன் பொருட்கள்லாம் நீ க்ளீன் பண்ணு, வேண்டாத பொருளை என்ன செஞ்சிரு அங்கே புதைச்சிட்டு போயிருன்னு சொல்கிறாரு. உடனே அவன் பார்க்கான் கருவாளி மரத்தில் அந்த சுரூபத்தெல்லாம் தோண்டி புதைச்சிட்டு போயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது மறைக்கிறவன் அந்த ராகேல் வந்து கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு வாக்குப்படினா தேசத்துக்கு போய் என்ன செய்யலாம்? போய் சேரல. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வேதம் நினச்சது சொல்லியிருக்கிறது, வாழவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அறிக்கையிடணும். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் இன்றைக்கி இந்த பாவம் செய்தேன், என்னை கழுவுங்கன்னு. நம்ம தினமும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் தினம் நம்ம குளிக்கிறோம், வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம். அழுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு குளிக்காமல் இருப்போமா? இல்லை. 2 நாள் குளிக்காமல் 3 நாள் குளிக்காமல் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நாட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிப்பு தேவை. அதே போல் ஒவ்வொரு நாளும் செய்த பாவத்தை நம்ம நினச்சிடணும், சுத்திகரிச்சிடணும். சின்ன பாவமாக இருக்கும்போதே நம்ம நினச்சிடணும், அதை அப்படியே அறிக்கையிட்டு விட்டுறணும். நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா அது பெரிய பெரிய பாவமாகி அது என்ன செய்யும்? அது வேறு ஒஞ்சிடும். அதுக்கு பிறகு எடுக்க ரொம்ப கஷ்டம். அதில் பழகி போயிடும். நம்ம இருதயம் நினச்சிடும், மழுங்கி போயிடும். அதனால் சின்ன பாவமாக இருக்கும்போதே ஆண்டவரே இந்த பாவத்தை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு எடுத்து தூர நினச்சிடணும், வீச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் வந்து அந்த இளையகுமாரன் வந்து அவன் பிள்ளையாக இருந்து பாவம் செய்து உண்மையான மனம் திரும்புதலும் பெற்றுக்கொண்டான். இங்கே நம்ம பார்க்கோம் சில பொய்யான மனம் திரும்புதலும் வேதத்தில் இருக்குது பாருங்க. சவுல் வந்து தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டே நினச்சிதான் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த சவுளுடைய குறிப்பு என்ன செய்யுது? இந்த சவுலுக்கு திடீர்னு என்ன செஞ்சு ஒரு டாய்லெட்டு போகணும் போல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு டூர் போகிறோன்னா வேனில் எல்லோரும் சேர்ந்து போவோம். ஒரு ஆளுக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி வந்தால் மொத்த வேணும் எழுதிடும், நிப்பாட்டி போட்டுருவாங்க. அதே போல் இந்த சவுலுக்கு நான் டாய்லெட் போகணுன்னா அது எல்லா குரூப்பும் நினச்சது வந்தாச்சு. அந்த ஒரு குகையில் போய் இவர் போகிறாரு. அந்த குகைக்குள்ளே தாங்க யார் இருக்கா? தாவீதுனுடைய குறிப்புகள் அங்கே தான் நினச்சது இருக்குது. இங்கே சவுல் தனியாக தான் நினச்சார் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த தாவீதுனுடைய ஆட்கள் சொல்கிறாங்க, இது நல்ல ஒரு தருணம், இது நல்ல ஒரு சான்ஸு. தனியாக தான் இருக்கார், நம்ம என்ன செஞ்சிருவோம், இன்றைக்கே வேலையை நீங்கள் முடிச்சிருங்க அப்படி சொல்லும்போது தாவீது என்ன சொன்னார்? அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே நான் என் கரத்தை நினச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன்னு சொன்னார் பாருங்க. ஆனால் அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் இருக்கும்போது தாவீது என்ன பண்ணார்னா அவர் வஸ்திரத்தில் ஒரு ஓர
ஓரத்தை அவர் வெட்டிட்டு வந்துட்டார். இப்போ இவர் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தாழ்ந்து ஓடி போய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சவுலே நான் கொல்லணுன்னா இப்போ ஈஸியாக கொண்டிருக்கலாம், நான் உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை கூட வெட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி சொன்னோன்னே அவர் நினச்சாராம், உடனே ஒரு மனம் திரும்பினது போல், என் மகனே நீ ரொம்ப நல்லவன், இனி நான் உனக்கு விரோதமாக வரவே மாட்டேன், கர்த்தர் உங்கூடவே இருக்காரு அப்படி சொல்லி ரொம்ப மாயமலமாக பேசி மனம் திரும்புவது போல் நடிச்சிட்டாரு. அடுத்தால மறுபடியும் அந்த தாவீது இங்கே இருக்கிறான்னு கேள்விப்பட்டோன்னா பட்டயத்தோடு வர்றாரு. அப்போ இது என்ன மனம் திரும்புதலே? பொய்யான மனம் திரும்புதல். நாம் அநேக காரியங்களாக மனம் திரும்புவது போல் நம்ம நினச்சிதோம் வெளிப்படுத்துகிறோம், நடிக்கிறோம். ஆனால் நம்ம மனம் திரும்பவே இல்லைங்கிறது ஆண்டவருக்கு என்னச்சு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஒரு தனியாக இருக்கிற ஒரு சபைக்கு என்னச்சுதேன் செய்தி கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ அங்கே அந்த துதி ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு அங்கே உள்ளவங்க அந்த பொறுப்பாக நடத்துகிறவங்க நினச்சிதாங்கன்னா எல்லாம் முடித்த பிறகு அவர் ரொம்ப திட்டினாங்க. அந்த சபையில் வந்திருக்கிறவங்கள அவங்க நினச்சாங்க, அவங்கள பொறுப்பு அவங்க ரொம்ப திட்டினாங்க. அப்போ எனக்கு ஏன் இவங்க நல்லதானே ஆராதிச்சாங்க, இவங்கள ஏன் இவங்க திட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாம் முடிஞ்சோன்னே அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இவங்க நல்லதானே ஆராதனை பண்ணினாங்க, எதுக்கு நீங்கள் கண்ணா முன்னான்னு இவங்கள நினச்சிதிங்க, நீங்கள் இவங்கள பேசுகிறீங்களா எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்து. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாகன்னு சொல்லி நீங்கள் பாடல் பாடிட்டு இருக்கும்போது இவங்களும் நினச்சது அவங்க கூட சேர்ந்து நினச்சுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படி பாட்டு நல்லா பாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சபைக்கு இது வரைக்கும் வராத ஒரு அம்மா நினச்சாங்க வந்தாங்க. நான் அதை எனக்கு கவனித்தேன். அந்த அம்மா ஒரு இடம் காலியாக இருந்தோடனே அந்த இடத்துல அந்த அம்மா நினச்சாங்க உட்கார்ந்தோன்னே பக்கத்தில் இருந்த சகோதரி அன்பு கூறுவேன் தள்ளு தள்ளு அப்படி இந்த பாட்டை பாட்டு தள்ளு தள்ளுன்னு நினச்சிதாங்க சொல்கிறாங்க. ஏன் அவள் அக்காவுக்கு அவங்க இடம் போட்டிருக்காங்களா, அக்கா அந்த இடத்துக்கு வரணுமா. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவங்க அக்காலும் நினச்சது அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே அவங்க அக்கா எல்லாம் சேர்ந்தான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் தள்ளி தள்ளி ஓ போ போ அப்படி சொல்லி கையை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்களாம். அப்படி தள்ள அடுத்த உள்ள சகோதரின்னு சொல்ல இந்த பாட்டு முடிதுக்குள்ளே அந்த அவங்க நினச்ச புதுசாக வந்தவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அதனால தான் அவங்க நினச்சாங்க திட்டிருக்காங்க, நினச்சி நியாயமாக தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி பாடலாம் நம்ம உண்மையாகவே பாடலை பாருங்க, பொய்யாக தான் நம்ம நினச்சிதான் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அப்போ நம்ம உண்மையிலே நம்ம பாடல் பாடுறது போல் நம்ம நினச்சணும் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நமக்கு விரும்புகிறாரு. இப்போது சவுல் அவன் ஒரு சின்ன பாவம் தான் செய்தார். கீழ்ப்படியில் ஆடு மாடை வச்சு நினைச்சார், ஒழிச்சு வச்சார். ஆனால் தாவீது எவ்வளோ பெரிய பாவம் செய்தார். அவர் பிளான் பண்ணி கொலை செய்தார். ஏதோ தற்சயமாக ஒரு எதிரியை கூட அவர் கொலை செய்யலை. அவர் தனக்கு விசுவாசமாக தன்னை நம்பி இருந்த, தன் ராஜ்யத்திற்காக உண்மையாக உழைத்த ஒரு சுத்தமான இரத்தத்தை அந்த தாவீது என்ன செஞ்சாராம், அவர் கொலை செய்தார் என்பதாக பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ பெரிய பாவங்களை தாவீது செய்திருந்தோம். நாத்தான் சில ஓமைகளை சொல்லும்போது நீதான் அந்த பாவின்னு சொன்ன உடனே நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைச்சாராம். ஆமேன். அவர் ரொம்ப ஆண்டுகிட்ட மனங்கசந்து அழுதார். சங்கீதம் 51 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்த இருதயத்தை நிலவரியும் என் ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதே. ரொம்ப 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 நம்ம கூட பாருங்கள், இந்த 51ஆம் சங்கீதம் ஒரு கருத்தான ஒரு சங்கீதம். நம்ம முழங்கால் நின்று அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா சில பாவங்கள் நமக்கு மறந்தே போயிருக்கோம். ஆனால் அந்த 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது நம்ம எந்த பாவம்லாம் செய்தோங்க அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும் பாருங்க. அது சில நேரத்தில் ஆவியானவர் என்னை உணர்த்துவார், நீ இப்போ ஜெபி அப்படி சொல்லும்போது இந்த 51ஆம் சங்கீதத்தை எடுத்து நீ முழங்கால் நின்று வாசி ஜெபின்னு சொல்லி அப்படி இதை வாசிக்கும் போது எனக்கு சில பாவங்கள் நினைவு வரும். நம்ம மறந்தே போயிருப்போம். அந்த பாவங்களை நம்ம அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகணும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாவம் செய்தோம் என்று இல்லை, எந்த அளவு நம்ம பாவத்தை குறித்து நம்ம மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்வது அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கிருபையாக தந்தார் ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஆமாம், நான் தகுதியே இல்லை, என்னை தேடி என்னை ரட்சித்தரே ஆண்டவரே உமக்கு நன்றி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லணும் பாருங்க. அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாக்கணும். நம்ம ரட்சிப்பை பாதுகாக்கணும். என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இந்த மனம் திரும்புதலை பற்றி கேட்டு நெருங்கி வந்தவங்களாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா,
அந்த யோவான் ஸ்நானங்கிட்ட அவங்க பிரசங்கி மாற்ற என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்கல, நான் என்ன செய்யணும் அப்படி தான் அவங்க கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம அதை மாற்றி ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தான் சில நேரம் நம்ம தேவைகள் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கலன்னா பின்வாங்கியே போயிடுதோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு வார்த்தை, உங்கள் ரட்சிப்பு வளரணுமா, ரட்சிப்பு ஈடேறணும்னா என்ன செய்யணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க, நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி நீங்கள் ஆவியான்ட்டு என்ன செய்யணும் கேட்கும்போது உங்கள் ரட்சிப்பு ஈடேறும். நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம குளித்து சுத்திகரிப்பது போல் பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். பாருங்க, நம்ம அநேக ஆத்துமக்களை மட்டும் நம்ம ஆதாயப்படுத்துவது மட்டுமில்ல, அந்த யூதாவில் கடைசியில் சொல்லியிருக்கு, உங்கள் ஆத்துமாக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒன்று ஆத்மாவே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதாக. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவருக்குள்ளே நெருங்கி இருக்கும்போது, அவற்றை பாவ அறிக்கை செய்யும்போது, நம்ம செய்த பாவத்தின் விளைவை கர்த்தர் நம்மை விட்டு நினைச்சாராம் அவர் நீக்கி விடுகிறார். அந்த பாவத்தின் விளைவாக மரணத்தை நம்ம நினைச்சல சந்திக்க விட மாட்டார். அந்த ஆத்மா செத்து போகதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் இந்த லெந்தன்னு 40 நாள் மட்டுமில்ல, எல்லா நாளுமே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னை மன்னிச்சிருங்கப்பா, இரவில் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்புரவாகும்போது அடுத்த நாள் நம்ம புதிய ஒரு கிருபையோடு கர்த்தர் எழும்பு செய்வார். அடுத்த நாளில் நமக்கு கிடைக்கிற கிருபைகளை தாராளமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம், அவர் பொழியப்படுகிற ஒரு தேவன். அவருடைய பாதுகாப்பின் செட்டைக்குள்ளே வைத்து நம்மளை ஒரு பாதுகாக்க ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் மற்றவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. நம்ம ஆத்மாவுக்கு நம்ம பொறுப்பு. நம்ம மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மளோடு சேர்ந்த விசுவாசிக்கவர்களுக்கும் நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் இடரை உண்டாக்கினால் உங்கள் கழுத்தில் எந்திரக்கலை கட்டுவது எங்கே கொண்டு தள்ளணும், அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுக்கிடுங்க. அப்போ அதே போல் நம்ம வாழ்க்கை இடரெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஊழியம் செய்துட்டு நம்மளே போய் சொல்லிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் பார்க்குறவங்க இவங்க ஊழியம் செய்கிறாங்க, இவங்களே போய் சொல்லுதாங்க. அப்போ நம்ம போய் சொன்னால் என்ன, இவங்களே இப்படி செய்கிறாங்க, அப்போ நம்ம செய்தால் என்ன, அப்படி ஒரு எண்ணம் மற்றவங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடரெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. அதே போல் சில பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, திருச்சபையில் உள்ள நபர்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும், சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். அந்த பொறுப்பை கர்த்தர் நம்ம நினச்சாரா நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து நம்ம நினச்சணும், செயல்படணும். அப்போ இன்றைக்கி நமக்கு கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்புங்க. உங்கள் மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும், உண்மையான மனம் திரும்புதலாக இருக்கணும். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நினச்சணும், பாதுகாத்து வளர்க்கணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினச்சணும், ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் நீங்கள் பாவ அறிக்கை கர்த்தருக்குள்ளே நீங்கள் நினச்சணும், எப்போதோடைய ஐக்கியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும். அதை தான் கர்த்தர் இன்னைக்கு நினைச்சாரோ விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு விலையேறப்பட்ட அன்பு பாருங்க. அவருடைய அன்பு நம்மளை சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் உயிரையே கொடுத்து நம்ம வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ பெரியது நிதானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்போ இன்றைக்கு கூட
பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசினார், என்னோடு கூட பேசினார். நீங்கள் தேவனுக்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய அன்புன்னு செட்டைக்குள்ளே ஓடி வருவதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய இரத்தத்தினால கழுவும். அந்த இரத்தம் வல்லமுள்ள இரத்தம், அவருடைய வார்த்தை நம்மளை கழுவும். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கடைசி காலத்திற்குள்ளே, ஒரு கிருபையின் காலத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பை நமக்கு தந்து, நம்முடைய தேவைகளை தந்து நம்மளை போஷித்து வருகிறார். கண்ணீரை துடைக்கிறாரு. சோர்ந்து போன நேரம் உண்டு. சோர்ந்து போன நேரத்திலலாம் அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. அவருடைய அன்பு நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. அவருடைய அன்பை எண்ணும் போது ஒவ்வொரு நிமிஷமும் கல்வாரி சிலுவை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். இந்த கல்வாரி சிலுவையில் நம்ம செய்த தவறுகளுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எவ்வளவாக ஒரு திராட்சை பழத்தை பிழிந்து சாறு எடுப்பது போல அவருடைய சரீரத்தை பிழிந்து அந்த இரத்தமாகிய சாறு நமக்காக வெளியே ஓடி வந்தது. அதை நம்ம நிதானித்து நம்ம பார்ப்போமா? ஒரு விஷயம் அதை நிதானித்து பாருங்க, ஒரு விஷயம் நிதானித்து பாருங்க. மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆமென் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அன்றைக்கு கூட யோவான் அழகாக சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான பாவ அறிக்கை செய்வதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பாவம் அது இரத்தாம்பரம் போல இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாக்கக்கூடிய வல்லம் அந்த இரத்தத்துக்கு உண்டு. நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் கூட அவர் பாவிகளை நேசிக்கிற கர்த்தர். அவர் உங்களை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பக்கத்தில் வா. உன் பாவத்தை நீ பக்கத்தில் நீ அறிக்கையிடு. நீ விசுவாசி. முதலாவது ஆமே, நீ விசுவாசி. தேவன் என்னை மன்னிக்க வல்லவர், என் கர்த்தர் என்னை மன்னிக்க வல்லவர் என்று சொல்லி நீ சொல்லும் போது அவரை விசுவாசித்தாலே நீ போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? அன்பின் ஆவியானவரே, இந்த பிள்ளைகளோடு பேசுனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உண்மை அறியாத பிள்ளைகளப்பா, அந்நீர் என்று சொல்லுகிற பாவிகள் ஆண்டவரே, அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களிடத்தில் மனம் திரும்ப வரும்போது ஒரு விசுவாசம் மட்டும் என்று போதும் என்று சொன்னீங்கப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உண்மையே நம்புகிறேன், நீங்கள் எங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போதே ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து கழுவுவீராக ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுவீராக, ஒரு ரட்சிப்பை அருளி செய்வீராக ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டோம், உண்மை நன்றாக அறிந்தோம், நல்லா ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பாவம் செய்து உங்களை துக்கப்படுத்தி கொண்டே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதான ஒரு பெரிய ஒரு கிருபை எங்களுக்கு தந்துருங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருங்க. குடும்பம் முழுவதுமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒவ்வொரு குடும்பத்தில் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கலையே, எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களை தான் என்று சொல்கிறாரு. உன் பாவம் அறிக்கை செய்த பிறகுதான் உன் தேவையை சந்திப்பேன். உன் பாவத்தை அறிக்கை செய்த பிறகுதான் உனக்கு ஒரு விடுதலை நான் அருளி செய்வேன் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தாலும் இப்போது கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் கூட என் தேவ கிருபை, என் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். பொருட்படுத்தி நடத்துங்கப்பா. குடும்பத்தை சுற்றி வேலையை அடைத்திருங்க. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.